ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 மூணாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏபி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஏவும் பியும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஏ வெட்டு பி, அதாவது ஏவும் பியும் ரெண்டுலேயும் எதுவுமே காமனாக இருக்காது. அதாவது வெட்டுன்னு என்னது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அதோட மதிப்பு வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏ பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். மேலும் பி ஆஃப் ஏ இல்லை, பி ஆஃப் ஏ இல்லைன்னா அது எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ, அதாவது ஏங்கிற நிகழ்ச்சி நடக்கவில்லை. அப்போ நடக்காத நிகழ்தகவு, ஏங்கிற நிகழ்ச்சி நடக்கவில்லை, அதற்கான நிகழ்தகவை நம்ம பி ஆஃப் ஏ இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக பி ஆஃப் ஏ பார்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பி ஆஃப் ஏ பார் என்ன கொடுத்துருக்காங்க? 0.45ங்களா? நமக்கு தெரியும் பி ஆஃப் ஏ ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவையும் நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவையும் கூட்டுனா நமக்கு 1ன்னு வருங்களா? அப்போது பி ஆஃப் ஏ பார் அப்படின்னு என்ன வரும்? 1 - பி ஆஃப் ஏங்களா? இது வந்து நம்ம முந்தைய கணக்குலேயே பார்த்துருக்கோம். இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க 0.65ன்னு. எனில் பி ஆஃப் பியை கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம பி ஆஃப் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பி ஆஃப் ஏ முதல்ல நமக்கு தேவை. அதாவது கூட்டல் தேற்றம் இருக்குது இல்லைங்களா? நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம். அதில் நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கும்? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்களா? இதில் பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு இருக்குது, பி ஆஃப் ஏவோட மதிப்பு கிடையாது. பி ஆஃப் ஏவோட மதிப்பு இதில் அந்த ஏ பார்லேருந்து கண்டுபிடிக்கலாங்களா? ஏ பார்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் ஏவோட மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பி ஆஃப் ஏ தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் பி ஆஃப் ஏ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் பி ஆஃப் ஏன்னு மாறிடும் 1. இங்கே ப்ளஸ் பி ஆஃப் ஏ பாரு மைனஸ் பி ஆஃப் ஏ பார்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு பி ஆஃப் ஏவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பாரை கழிக்கணும். ஏ பார் வந்து 0.5ங்களா? 0.45 பி ஆஃப் ஏ பாரோட மதிப்பு. அப்போது 1லேருந்து 0.45 கழிச்சோமா நமக்கு 0.55ன்னு வருங்களா? 55 45 கூட்டினோமா 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ பி ஆஃப் ஏவோட மதிப்பு 0.55. ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0.65. பி ஆஃப் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.55 ப்ளஸ் பி ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னா என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னாவே நம்ம 0, அதோட வேல்யூ 0ங்களா? இப்போது பி ஆஃப் பி தான் வேணும். ஓகேங்களா? அப்போ மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாங்களா? 0.65 இந்த ப்ளஸ் 55 தானே வந்தால் மைனஸ் 0.55 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. பி ஆஃப் பிலேருந்து 0 கழிச்சா அதே பி ஆஃப் பி தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பி ஆஃப் பி இப்படி மாற்றி எழுதிக்கலாங்களா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.65லேருந்து 0.55 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.65 0.55 கழித்தமா 0, 6ல் 5 கழித்தா 1, 0ங்களா? அப்போது பி ஆஃப் பியோட மதிப்பு 0.10. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிந்தது. நம்ம வந்து பி ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து பி ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டா அதுலேருந்து பி ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 - பி ஆஃப் ஏ பார். ஓகேங்களா? ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு ஈக்குவல் டு 1லேருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவை கழிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.